தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் மொபைல் தான். நீங்க சிஏ ஆர்டிகல்ஷிப் வரும்போது உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைப்பாங்க. ஸோ அதில வந்து வாங்கின ஃபர்ஸ்ட் மொபைல். ஸோ சிஏ முடிச்சுட்டு ஒரு 1 இயர் கூட இல்ல. ஸோ ஐ பாட் மை ஃபர்ஸ்ட் கார். போனது ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப்பு. இதுதான் வந்து என்னோட சிஏ ஃபைனல் எஃப்ஆர் பேப்பர். ஸ்கேல் வச்சு போட்டிருக்க மாட்டேன். இந்த ஒரு கோடு கூட கைய வச்சு டைரக்ட்டா போட்டிருப்பேன். எண்ட் ஆஃப் த டே கன்டென்ட் தான் மேட்டர். அது ஒரு ஹலோ நண்பாஸ் அண்ட் நண்பீஸ். இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். பிகாஸ் இன்னைக்கு வந்து நம்ம 18K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் 18K சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ அதோட செலிப்ரேஷனாக நம்ம 2 திங்ஸ் பண்ண போகிறோம். என்னென்னா நம்ம ஃப்ரீ ரிசோர்ஸஸ் கொடுக்க போகிறோம் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் தென் நம்மளோட வெரி ஓன் வெப்சைட்டை லான்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஐம் ஸோ எக்ஸைட்டட். அண்ட் இதோட பற்றின ஒரு குட்டி பேக்ரவுண்ட் என்னென்னா, நம்ம ஜான்வரி 2025 அதாவது 2025 நியூ இயர் ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு கோல் செட் பண்ணியிருந்தோம். அதாவது 31 டிசம்பருக்குள்ளே நம்ம ஒரு 25K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணோன்னே. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 13K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வித்தின் ஒரு 4 மந்த்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் அதோட செலிப்ரேஷனாக நம்ம இப்போ வெப்சைட் லான்ச் பண்ண போகிறோம் அண்ட் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் கொடுக்க போகிறோம். வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பிஃபோர் அந்த வெப்சைட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷுவலைசேஷன். 18K சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அவங்கள எப்படி இமேஜின் பண்ணி பார்க்கலான்ட்டு நான் வந்து குட்டியாக யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். நம்ம சேப்பாக் ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தா, சேப்பாக்கோட ஸ்டேடியம் வந்து கிட்டத்தட்ட 38,000 அதோட சீட்டிங் கெப்பாசிட்டி. ஸோ நீங்கள் விஷுவலைஸ் பண்ணோன்னா இந்த 18,000 எப்படின்னா, நீங்கள் சேப்பாக் ஸ்டேடியமில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் போய் கூப்பிட்டு நம்ம சீட் பண்ணால் கிட்டத்தட்ட பாதி ஸ்டேடியம் வந்து ஃபில் ஆயிரும். ஓகே, அந்த அளவுக்கு வந்து ஸ்பீக்கர் நம்பர். ஓகே, கிரேஸியில் நைஸ். ஓகே, நம்ம இப்போ வெப்சைட்டை லான்ச் பண்ணிடலாம். 3, 2, 1. ஸோ அந்த வெப்சைட் என்னென்னா, நீங்கள் போய்ட்டு ஏதாவது ஒரு ப்ரௌசர், அதாவது குரோமாக இருக்கலாம், பிரேவாக இருக்கலாம், எல்லாம் எட்ஜாக இருக்கலாம், என்ன ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் போய்ட்டு www.ca.krubakaranloganathan.in .com சப்போஸ் இதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது லைக் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோடைய நான் லிங்க் கொடுக்கேன். ஸோ போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். நம்ம போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஐ எம் ஆக்சுவலி எக்ஸைட்டட் டு ஷேர் தட் வித் யூ. பிகாஸ் இந்த வெப்சைட் இருக்குல்ல, இந்த வெப்சைட்டை ரைட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நானே வந்து பில்ட் பண்ணேன். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். சீக்கிரம் பார்க்குறேன். ஸோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், நல்லா வருது. பூம். ஸோ இதுதான் வந்து ca.krubakaranloganathan.in வெப்சைட்டோடைய ஹோம் பேஜ். ஸோ மேலே வந்து நம்ம மோட்டோ கொடுத்துருக்கோம். அதாவது ப்ராக்டிஸ் ப்ளஸ் பெர்செவரன்ஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். அது என்னென்னா பயிற்சி விடாமுயற்சி தான் வந்து வெற்றி. இது வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ அதுதான் ஐ வாண்டட் டு கீப் இட் அந்த டாப். அண்ட் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி ஹலோ நண்பாஸ் அண்ட் நண்பீஸ், அதுதான் வந்து கீழே கொடுத்துருக்கோம், ஒவ்வொரு வீடியோவில் சொல்லுவோம்ல அது. அண்ட் தென் 4 டாபிக் வந்து இதில் இருக்குது. ஸோ சிஏ பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சிஏக்குள்ளே போங்க, ஏசிசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஏசிசியை டச் பண்ணுங்கள். அண்ட் தென் நான் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் கொடுக்குறேன்னு சொன்னல, அதெல்லாம் வந்து இந்த ஸ்டடி ரிசோர்ஸஸ்குள்ளே இருக்குது. அண்ட் தென் என்னுடைய கம்ப்ளீட் சிஏ ஜேர்னியை பற்றி நான் இதையும் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பட் அதை பற்றி நம்ம கொஞ்சம் லேட்டராக வரும். பிஃபோர் தட் இந்த ஹோம் பேஜில் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தட்ஸ் மீ கிருபாகரன் லோகநாதன். என்னை பற்றின ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். ஸோ சிஏ, ஏசிசி ரேங்க்கு அண்ட் தென் நீங்கள் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் ஜான் 2026க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க. யூ வாண்டட் டு ஜாயின் த கிளாஸஸ்னால் இங்கே வந்து கூகுள் ஃபார்மோடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணலாம். அண்ட் தென் நீங்கள் வந்து என்னோட யூடியூப் சேனலோ, டெலகிராமோ, லிங்க்டினோ, வாட்ஸ்அப் வந்து ஃபாலோ பண்ணலன்னா அதோடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் வி ஹேவ் அ ஸ்பெஷல் கம்யூனிட்டி லைக் சிஏ ஃபவுண்டேஷன் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல் இருக்குது. அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரீ ரிசோர்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக என்னுடைய ஜேர்னி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது எப்படின்னா, நான் எப்படி வந்து சிஏ படிக்கிற ஸ்பார்க் வந்துச்சு, அதுலேருந்து சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர்மீடியட், சிஏ ஃபைனல், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஜாப், ஃபஸ்ட் கார், ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அப்படின்னு இப்போ வரைக்கும் உள்ள எல்லா ஜேர்னியும் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்பார்க் வந்து நான் 2012 கிளாஸ் 7 அப்போ தான் வந்து வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி வந்து தமிழ் மீடியம்லேருந்து இங்கிலீஷ் மீடியம் போனேன். அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட் முடித்தது. அதை முடித்த உடனே வந்து சிபிடி ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணது. அதுக்கப்புறம் சிஏ இன்டர்மீடியட் போனது. அப்புறம் ஓரியன்டேஷன் கிளாஸு, அப்புறம் நம்மளுடைய சிஏ ஃபைனல் கிளாஸஸ். அண்ட் இவங்க தான் வந்து என்னுடைய க்ளோஸ் சிஏ ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இதில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இப்போ சிஏஸ். அதில் நாங்கள் 3 பேர் வந்து சிஏ ஃபைனலில் ரேங்க் வாங்கினோம். ஓகேவா? அண்ட் தட்ஸ் மை ஃபஸ்ட் மொபைல் தான். சிஏ ஸ்டைஃபன் லைக் நீங்கள் சிஏ ஆர்டிகல்ஷிப் வரும்போது உங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைப்பாங்க. ஸோ அதில் வந்து வாங்கின ஃபஸ்ட் மொபைல். ஸோ ஃபுல்லாக என் காசு போட்டு வாங்கினது. அதுக்கு முன்னாடி மொபைல் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து அப்பா அம்மா வாங்கி கொடுத்தது அது. ஸோ இதுதான் வந்து சிஏ ஃபைனல் பாஸ் பண்ண டைம் 2021. ஸோ அதுலேருந்து
பேருக்கு முன்னாடி சிஏ போட்டுக்கலாம். அண்ட் தென் சிஏ முடிச்சு ஒரு 1 இயர்ல நாட் ஈவன் 1 இயர் கைண்ட் ஆஃப் 1 இயர். ஸோ சிஏ முடிச்சுட்டு ஒரு 1 இயர் கூட இல்ல. ஸோ ஐ பாட் மை ஃபர்ஸ்ட் கார். அதுவும் நோ டேட் நத்திங். ஸோ கேஷ் கொடுத்து ஃபுல்லா வாங்குனது. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஏசிசிஏ முடிச்சது. அப்புறம் ஸோ அதுக்கு திரும்பி அப்ராட் படிக்க போனது. ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப்பு. அண்ட் 2024லேருந்து நியூ ஒர்க், நியூ பிகினிங்ஸ். அண்ட் தென் 2025 நம்ம இப்போ ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் ஆரம்பிச்சு. ஸோ அப்படின்னு ரைட் ஃப்ரம் 2012லேருந்து இப்போ வரைக்கும் உள்ள ஜேர்னி வந்து போட்டிருக்கேன். அண்ட் போட்டதுக்கு காரணம் வந்து ஒரு சாதாரண ஒரு தமிழ் மீடியம் பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு பையன் இப்போ சிஏ முடிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ண நினச்சிக்கோங்களேன். என்னால் முடிஞ்சால் உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். ஸோ அதை வந்து காமிக்கிறதுக்கு தான் இந்த ஜேர்னி போட்டிருக்கேன். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு. ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து ரிசோர்ஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ரிசோர்ஸில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்கேன்னா, ரைட் ஃப்ரம் மை கிளாஸ் 12ல வந்து நான் பப்ளிக் எக்ஸாமில் எழுதின அந்த ஆன்சர் ஷீட்ஸ்லேருந்து சிஏ இன்டர்மீடியட், சிஏ ஃபைனல் ஆன்சர் ஷீட் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுடைய ப்ரெசன்டேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய ஃபைனல் எஃப்ஆர் பார்க்கணுன்னா, ஓகே ஒரு ஆல் இண்டியா ரேங்காக இருந்தாலும் என்னோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது. எண்ட் ஆஃப் த டே கண்டென்ட் தான் மேட்டர். ஸோ இதுதான் வந்து என்னோட சிஏ ஃபைனல் எஃப்ஆர் பேப்பர். ஸோ இப்போ பாருங்களேன், நான் ஒரு கோடு கூட பென்சில் இது ஸ்கேல் வச்சு போட்டிருக்க மாட்டேன். இந்த ஒரு கோடு கூட கையை வச்சு டைரெக்டாக போட்டிருப்பேன். சி பிகாஸ் நம்ம ஆன்சர் கரெக்டாக இருந்தால் மார்க் கிடைக்கும். அண்ட் தென் நம்ம ஒவ்வொரு இதுலேயும் ஃபைனல் ஆன்சர்ஸ்லாம் வந்து நான் இப்போ ரவுண்ட் பண்ணி காட்டுவேன். ஸோ அது மாதிரி தான் எண்ட் ஆஃப் த டே கண்டென்ட் தான் மேட்டர். அது ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து பெருசாக மேட்டர் இல்லை. இது மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி சிஏ இன்டர்மீடியேட்டு, சிஏ ஃபைனலு அண்ட் கிளாஸ் 12 எல்லா ஆன்சர் ஷீட்டும் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிளாஸ் 12 அப்போ தமிழ் பேப்பர் வந்து பார்க்கணுன்னா அது கூட அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த ப்ரெசன்டேஷனில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து இதை கூட பார்க்கலாம். எல்லாமே கொடுத்துருக்கேன். அண்ட் இதுதான் வந்து நம்ம 18K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கான ஒரு கிஃப்ட்டு. ஓகே, அண்ட் ஃபைனலாக ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் நண்பா அண்ட் நண்பி. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம இந்த இயர் எண்டுக்குள்ளே 25K ரீச் பண்ண போகிறோம். அண்ட் தென் நம்ம இப்போ ஏப்ரலில் தானே இருக்கோம். ஸோ ஏப்ரல்லேருந்து கிட்டத்தட்ட இன்னும் வந்து 8 மந்த்ஸ் இருக்குது. 8 மந்த்ஸில் 7K சப்ஸ்கிரைபர்ஸ் சீம்ஸ் அச்சீவபிள். லெட்ஸ் சி. வெப்சைட்டை போய் பாருங்கள். அதில் இருக்க ஃப்ரீ ரிசோர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் அது உங்களுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் இட் வில் மோட்டிவேட் மீ டு டூ மோர் திங்ஸ் லைக் திஸ். ஓகே, இது மாதிரி நிறைய பண்ணுறது இருக்குன்னு தோணும். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு க்ரோ டுகெதர். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். உங்களை எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் பாய் பாய், டேக் கேர்.